அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஏன்னா, அவங்க வேற வேற எதையோ ஒண்ணு யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நம்ம போய் அவங்க கிட்ட பேசும்போது, வாக்குவாதத்துல போய் முடியும் சில காரியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோபம் பயங்கரமா எழும்பும் தெளிந்த புத்தி இல்லனாக்கா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏன் வேதத்துல இத பத்தி சொல்லியிருக்காங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஸோ, கோபத்துல பயங்கரமா கோபப்படுவாங்க. சோகமா இருப்பாங்க. அ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பான காரியங்கள் நடந்து கொண்டே யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ வெறுப்பிலேயே இருப்பாங்க, கசப்புலயே இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. அ அவங்க கிட்ட பேசும்போது சம்டைம்ஸ் சண்டை ஏற்படும். சண்டை கூட வரலாம். ஸோ இவங்க ஏன் நான் நல்லா தானே பேசினேன். நான் நல்லா தானே எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ள தெளிந்த புத்தி இல்லாம இருக்கலாம். ஒருவேள நான் அது மாதிரி இருக்கிறேனாக்கா, எனக்குள்ள தெளிந்த புத்தி இல்லாம இருக்கலாம். ஸோ இது எப்படியும் அப்படியும் சரி, இப்படியும் சரி. நம்ம எப்படி பார்த்தாலும், யார்கிட்ட தெளிந்த புத்தி இல்லையோ, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பேக்கேஜா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்பள நம்ப நம்ப எப்பொழுதுமே வேதத்தின் பிரகாரம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். எதிராளியான சாத்தான் நம்மள எப்ப பாரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல பார்த்து கொண்டிருக்கும் போது வகை தேடி கொண்டிருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான். ஸோ இதை நம்ம நம்ம மனசுல வச்சுக்கலாம். அந்த தெளிந்த புத்தி எனக்குள்ள எப்படியும் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, எல்லாமே நல்லா செய்வாங்க. தெளிந்த புத்தி இருக்காது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வேலை செய்ற ஸ்தலங்களில அவங்களுக்கு கீழ யார் யாரெல்லாம் வேலை செய்றாங்களோ எல்லாரையும் போட்டு கத்து கத்துன்னு கத்துவாங்க. பயங்கரமா திட்டுவாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு அ அ நம்ப தான் நான் இரிட்டேட்டா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, எல்லாரையும் புடிச்சு இரிட்டேட் பண்ணுவாங்க. எல்லாரையும் அவங்களுக்கு கோவம் வந்தா எல்லாரும் அமைதியாயிடணும். அவங்களுக்கு வெறுப்பு வந்தா எல்லாரும் அமைதியாயிடணும். அந்த மாரி அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அவங்கள ஆட்டி படைத்துட்டு இருப்பான். வீட்ல கூட நடக்கும் இது. நெறைய நேரங்களில. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, அ இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் ஏன்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை இதெல்லாம். ஒரு தெளிந்த புத்தி கிடையாது. அதனால வீட்டுக்குள்ள கோபங்கள், வீட்டுக்குள்ள எரிச்சல்கள், அப்செட்டு, மைண்ட் அப்செட்டு, மூட் அப்செட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள இல்லாத காரணங்கள் தான்.